ஏய், யாராவது உங்ககிட்ட வாழ்க்கையில ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும்ல. ஆனா எனக்கு அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும். இப்படியாப்பட்ட என்னையே இப்படி பேச வச்சுட்டாங்க. வாழ்க்கையில எது பின்னாடி வேணா போலாம். பொன், பொருள், பதவி, ஏன் அரசியல் பின்னாடி போலாம். ஆனா இந்த பூனை பின்னாடி மட்டும் போகக்கூடாது. எஸ், அந்த பூனை பின்னாடி போய் தான் நான் இப்ப ஒரு ரவுடி முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருது. புசி என்று அலைவோரு வீழ்வர், தன் கையோடு இருப்பவரே வாழ்வர். தமிழ் புலவர். ஹலோ ஹலோ, எதுக்குடா காலையில இருந்து அவராண்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? அவர் உங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க. எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டியோ இல்லையோ? உனக்கு அனுப்பியிருக்கேன், கட்டிடு. ஏதாவது செலவு இருந்தா எக்ஸ்ட்ரா 500 அனுப்பியிருக்கேன், வச்சுக்கோ. அதை நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயேன். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியாடா? என்ன சாப்பிட்ட? பிரியாணி. போன வீடா அபிஷ்டு. படா கரோ ஒரு டீக்கா, டீ மட்டும். என்னடா நான் டீ கோசம் வந்தேன். பிஸ்கெட் வேணுமா? பிஸ்கெட்லாம் கேட்காது. ஏழுமே அந்த கடையில் 40 ரூபா ஃபோனுக்கு. அந்த பொம்பளை வேற எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என் அப்பா 40 ரூபாய்க்கு என்ன 4 விதமாக கேட்பான். பிஸ்கெட் இல்லடா, ஒரு முக்கியமான மேட்டர்டா. உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்கு போகுது? டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 லிங்க் பார்த்துட்டு படுக்க போற. அது இல்லடா, ஈஸி பண்ணாடா, ஓடி போகிட்டே இருக்கானா. யார் கூட இருந்துச்சு அனுப்பி கேட்டேன். நான் கிளம்புறேன். வந்ததுன்னு கெட்டுமா பேசுவேன். ஏய் சரி வா வா, நான் மேடம் தெளிவா சொல்லுவா. எங்க போறேன்? என்ன மேடம் சொல்லு. உட்கார சொல்லு. என்ன மேடம்? நீ சிஃபன் பண்ணாடா, இந்த மாதிரி எனக்கு வீட்டுல இருக்கவே புரியல, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு. நானும் சொல்லி பார்த்தேன். அவங்க அண்ணாட்ட பர்மிஷன் வாங்கி கூட நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு. கேட்கவே இல்லை. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியல. சரி, அதான் அவனை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் பிளான்லாம் பண்ணிட்டு அப்புறம் நான் இல்லை சரி, உன்னை கட்டியா பார்த்துட்டு போலான்னு நான். நீ படம் நல்லா இருந்தாலே லிங்க் அனுப்ப மாட்டேன். உண்மையே சொல்லுவேங்க. பிளான்லாம் பக்கம் தான் ஆனா என்ன ஆனா காசு மட்டும் தேவைப்படுதுடா. காசு ஈஸ்லாம் கேட்டுருவேன். இந்த பக்கம் வராத. வந்தம்மா டீ பிஸ்கெட் சாப்பிட்டோமா ஓடி போயிரு. இந்த தடவை காசு கேட்டு இந்த பக்கம் வந்தா நானே அவனை ஃபோன் பண்ணி உன்னை மாட்டி விடு. இல்லை ஒரு 4000 மட்டும் போதும் 4000 உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீ எப்படி போன் பண்ண எடுக்க மாட்டேன் போனை. சரி, அதான் அம்மா கால் பண்ணுங்க. என்னடா யோசிக்கிற? அது இல்லடா, நீ யாரும் பர்சனாலிட்டியா இல்ல. சரி, ஏன்னா பிசினஸ் பண்ணி போயிடுச்சுப்பான்னு பார்த்தா அந்த திறமையும் உனக்கு கிடையாது. பணம் ஈஸியா தான் இருக்குது. அதை அனுப்பலான்னு பார்த்தா கூட உன்கிட்ட ஈஸி அக்கௌண்ட் இல்ல. இந்த சமயம் எப்படி அந்த பணம் வந்துருது? அதான் நம்ம சொல்ல. சரி நான் சொல்றேன். நான் போய் ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுத்துன்னு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணு. இல்ல நானும் போயிட்டு அப்படியே அவளை போயிட்டு வந்தேன். சரி, நான் வந்துட்டு கால் பண்றேன். சரி, வேற அம்மால பிளானா போடுறீங்க. பிளான் நீங்க தெரியா தெரியுதா உங்களுக்கு? வா, நான் நீங்க சத்தியடா.
பாப்பாங்கண்ணா. பாப்பாவா? கீழே தான் விளையாடின்னு இருந்தா. ரொம்ப நேரமா அழுதுனே இருந்தா. என்ன ஆச்சுன்னு தெரியல. கீழே போயிட்டு ரேஸ் ரசனா நான் வாங்கி கொடுத்தேன். மேல இட்டுனா போ. அது இல்லண்ணா, நம்ம தங்கச்சி நிர்மலாண்ணா. எங்கடா? நான் காலேஜ் போயிருக்கேண்ணா. காலேஜ் போயிருக்கலாம்டா. இன்னைக்கு சண்டேண்ணா. எப்படிண்ணா? டேய், படிக்கிற பிள்ளைங்க எல்லா நாளும் தான் படிக்கும். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? போ, போய் ரசனா வேணுவா, கட்டியா வேணுவா. அது இல்லண்ணா, சண்டே எல்லா காலேஜுமே லீவ்ண்ணா. இது மட்டும் எப்படின்னா போவோம்? லீவாடா? தெரியலண்ணா, இவன் தான் சொல்றான். மாமா அப்படியே வந்து நட்டு ரசமா வைக்க தெரியாதான், யூடியூப்ல பார்த்து ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணுதான், உங்ககிட்ட சொல்ல சொன்னிச்சு. நினைச்சா மாதிரியே நந்துச்சு நானும். நானும் அதானே நினைச்சேன். அவன் இந்த மாதிரி யாராலும் ஏடா கூடமா பண்ணுவானே. சரி விடு, வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். நான் அது இல்லண்ணா, தங்கச்சி தூக்கிட்டானுங்கண்ணா. என்னடா சொன்ன? இல்லண்ணா, யாரும் கட்டலாம் இல்லண்ணா. அது யாரையோ லவ் பண்ணிட்டு போலண்ணா. அவனுங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிறான்ண்ணா. இப்பதான் நான் கேட்டு நீங்க வந்து நிற்கிறேன். மழை அவனுக்கு பிளான் பண்றான்னு தெரிஞ்சப்பயே அங்கே அடிச்சு அவன் கையை கால உடைக்காம என்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்க. நீ யாரா அவனுங்க? நம்ம ஏரியா பசங்க தானா. இந்த காஜி பையன் அவன் ஃப்ரெண்டு தானே எல்லாமே பண்ணுகிறானுங்க. இப்பதானே கேட்டு வந்தேன். யாரா அவன் காஜி? ஏவி காஜா, பொண்ணு காஜா, ஆன்டி காஜா, நீ எந்த காஜா சொல்ற? அவன் ஃப்ரெண்டு தானே. அவனையே கேளுங்கண்ணா. அவனு யாரா அவன் ஃப்ரெண்டு? நான் அவன் ஆளினால்ண்ணா. அவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்குதுண்ணா. அதனால தான் நான் கூட சேரத்தனை கம்மி பண்ணிட்டேண்ணா. உன்னெல்லாம் முன்ன அவனுங்க எல்லா பிளானையும் மேட்ச் அவுட்னு வந்துட்டேன் நானு. போய் அவனுங்களை தூக்கின்னு வரது மட்டும்தான் கச்சிதமா முச்சு விட்டுறேண்ணா. நீ எதுவும் கவலைப்படாதண்ணா. இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடியே செஞ்சிருக்கணும். இங்க இருந்து கதை சொல்றது கூடாது. இல்லண்ணா, அம்முண்ணா, நான் பார்த்து முச்சு விட்டுறேண்ணா கச்சிதமா. நீ எதுவும் கவலைப்படாதண்ணா. நீ என்ன போடுவோன்னு தெரியும். ஏய் தப்பா, அவனெல்லாம் நம்ப முடியாது. அவன் கூடயே போயிட்டு அவன் யாருன்னு காமிப்பான். இங்க தூக்கின்னு வந்துரு. போறேண்ணா, போயிட்டு போ. நான் தங்கச்சி தூக்கத்துக்கே ஸ்கெட்ச் போறானா அவன்? ஏய் மச்சான், விஷயம் காணும்டா. விஷயம் காணாம என்னடா வளர்ற? வீட்டுல தான் வச்சிருந்தேன், காணும்டா சார். ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்ன பாரு, கால் பண்ணி பாரு. ஏய், அவங்க நம்பர் யாருக்குமே தெரியலடா. என்ன பண்றதே தெரியல சார். தெரியல. சரி விடு, நானே தான் பிஸ்கட். ஏய் சீரியஸா பேசுங்க மச்சான், விளையாட் பண்ணாரா? டேய் நிறையடா போய் பாப்பா. ஒருவேளை அவங்க அண்ணன் இருந்தா இதுதான் வாய்ப்பே இல்லை மச்சான். எப்படி சொல்றேன்? அவன் அண்ணன் ஃபர்ஸ்ட் நம்மளதான் செய்யட்டும். என்னடா பண்றது சார்? அவனா தூக்கிட்டா மச்சான். டேய் சப்பா, எதுவும் போடுறா காஜி. அவன் ஃப்ரெண்டு அவங்க தூக்குடா மாலை. எங்க பாப்பா தூக்கத்துக்கே பிளான் போடுறீங்களா? மாலை மாட்டினீங்க போயிருவா. டேய், 2 பேரும் தொக்கா மாட்டீங்க. ஒழுங்கா அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிட்டு ஓட்டுருங்க. என்ன ஒண்ணு? உண்மையா? வேற என்ன கேட்க போறானுங்க? லவ் மேட்டர் தான் கேட்பானுங்க. நான் லவ் பண்ணலாம் உண்மைதானா? நான் லவ் பண்ணும்போது உங்க தங்கச்சி எனக்கு தெரியாதுண்ணா. அதுக்கப்புறம் தான் உங்க தங்கச்சினா எனக்கு தெரியும். தெரியும். நீ என்ன பண்ணிடுவேண்ணா? நேரம் அண்ணன் கிட்ட ஓடி வந்து நான் தெரியாம பண்ணிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பேச்சு கேட்டு போயிடணும். நான் இதோ லவ் பண்ணிட்டாங்கண்ணா. சேர்த்து வைங்கண்ணா, பிடிச்சிட சேர்த்து வை. ப்ளீஸ் நானா, 3 years ஆகும்ண்ணா. புரிஞ்சுங்கண்ணா. அண்ணன் மூஞ்சி முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசணும்ப்பா. டேய், காசுல எல்லாம் போதும். என் தங்கச்சி எங்கடா?
உங்களை தானே கேட்டுக்கிறாங்க, பதில் சொல்றா. நீங்க தான் தூக்கிட்டீங்க. ஏய் நான் கதை கொடுக்குறியா மொத்த நீங்க தூக்கிட்டு இப்ப நடிக்கிறீங்களா? நாங்க ஓடி போக பிளான் பண்ணலாம், உண்மைதானா? உங்க தங்கச்சி தானே வீட்டுக்கு வந்தா. நான் அப்பவே சொன்னேன் அவகிட்ட, பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்ப போய் வீட்டுல போய் பார்த்தா அவளை காணோம். விட்டுங்கண்ணா, நாங்க இப்படியே போயிடணும். ஏய் என்ன விட்டுருங்க கிட்டுருங்கன்னு சொல்லிருக்கிறீங்க. ஏய் சும்மா இரு. நீ நல்லா தெரியும், அந்த காஜி பையன் தானே எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பானே. ஏய் நான் நந்துச்சுன்னே தெரியாம பேசாதடா. என்ன நடந்துச்சு? அவதான் இவனை லோ பண்ணா, அவ்வளவுதான் ஓடி வந்தா. இதுல நான் ஒரு ஸ்கெட்சும் போடல, ஒரு பிச்சையும் போடல. நான் வேற வத்தலும் வடவும் வேற போய் வாங்கண்டா, என்ன விட்டுருங்க. ஏய் சப்ப சொல்றா மச்சான். என்ன சொல்றது? இந்த பாப்பா வரலன்னா வச்சுக்க மொத்த நீ வெளியவே போக முடியாது. டேய் இது நிர்மலா போனு வீட்லயே வச்சுட்டு போய்க்கிறா. லாஸ்டா உன் நம்பருக்கு தான் போன் வந்துக்குது. எங்க இருக்கிறான்னு சொல்லு, உங்க 2 பேரையும் விட்டுறேன். நோ, நீ இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டானுங்க. ஏதோ திருமண நாளை பாத்துக்கிறானுங்க. நம்ம தங்கச்சியை கூட்டின்னு போய் ஏதோ பண்ணிட்டுக்கிறானுங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒழுங்கா உண்மையே சொல்றேன். டேய் வாய வச்சிரும் மொத்தா. என்ன நிஷி பத்தி நாள தெரியும் உனக்கு? தெய்வீக காதல்றாங்க இது. எங்க வந்து என்ன பேசுற? 3 years லவ்டா டேய். நோ டச்சிங், நோ மேட்சிங். இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நிஷியா உயிர்னா. நானும் அப்பத்துல இருந்தே பாத்துட்டு சும்மா நிசி புசின்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உன்னை அறுத்து போட்டிருப்பேன். உம்மால நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எங்க அப்பன் பேரு குமார்னு வச்சுக்கிற ஒரே காரணத்தாலதான். எவ்வளவு அழகா என் தங்கச்சிக்கு என் பாட்டி பேரை நிர்மலா சீதாராமன் வச்சிருந்தா, நீ என்னடானா நிசி புசின்னு சொல்ல சுத்துற உம்மால. பாட்டி ஓர நல்லா பண்ணலன்னா லாஸ்டா அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன். அவளை இங்க வர சொல்லு, இல்ல போன் பண்ணி கொடு, நான் பேசணும். சொல்லுங்கண்ணே. அதோ கிளம்பிட்டேண்ணே, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேண்ணே. டேய் நான் வெளியே கிளம்புறேன். ரிட்டர்ன் வர்றதுல தங்கச்சி இங்க இருக்கணும், இல்லன்னா ஏய் மச்சான், அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா. நம்ம விட மாட்டானு போலடா. அவனுதான் தெரியாம பேசானுங்க, நீமாடா ஓத்த காலையில இந்த எச்சரிக்கை தவளும் போது தானே முடிச்சுனே. நாள் ஃபுல்லா இப்படிதான்டா இது. நீ என்ன அவங்கல போய் முடிச்ச? காலையில லேட்டான வந்து அந்த கொஞ்சம் நேரம் வாட்ஸ்அப் வரோம், என்ன பண்றது? டேய் ரொம்ப நேரமா போன் வச்சுக்கிறேன், அந்த போன் ஆச்சு கொடுங்கடா, யாருனாச்சும் பாக்குறேன். அதுல பேலன்ஸ் இல்ல, அதுவா வந்தா மட்டும் தான் பேச முடியும். என்ன லாக் சொல்லு, சொல்றா. அதுல பேலன்ஸ் இல்லடா, லாக் போட்டா மட்டும் அதுல பேலன்ஸ் இல்ல, அதுவா வந்தா மட்டும் தான் பேச முடியும். எப்போ வரும் போனு தெரியல, வெயிட் பண்ணு. போன் வந்து ஹலோ, யாரு? ஹலோ அண்ணா, யாருமா? நான் நிஷி. நான் நிஷி ஃப்ரெண்டாமா? நிஷி இருந்தா வர சொல்றீங்களாமா? ஐயோ அண்ணா, நான் நிஷி தான் பேசுறேன். நிஷியா? இது யார் நம்பர்? இது எங்க இருக்க நீ? இன்னும் அண்ணன் எல்லாம் கூப்பிடுற? சரி அதெல்லாம் போது விடு.
எங்க இருக்கு இப்ப நீ வந்தாதான் உன்ன என்ன விடுவன்றான். ஐயோ அண்ணா, நான் சித்த கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். நீ பாத்துக்கோண்ணா, அவர் கோவப்படுவாரு, சமாளினா. சித்து குட்டி ஓடிட்டியா? என்ன ஜெயண்டிகின்னு அடிச்சிருக்கியா? விளையாட் பண்ணாத, ஒழுங்கா அங்க வாடி. ஏய் ஐயோ அண்ணா, என் அண்ணன் லவ்க்கு சப்போர்ட் பண்ணல. சித்துவும் நானும் 6 இயர்ஸா லவ் பண்றோம். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் அண்ணா உன்கிட்ட லவ் பண்ற மாதிரி பேசுனேன். 3 years லவ்டி யூ பிச். நீங்க தான் 3 இயர்ஸா லவ் பண்ணீங்க. நான் ஓகே சொல்லி 1 இயர் தான் ஆகுது. சித் பிளான் அது. அடி பாய். சரிண்ணா, நீங்க தைரியசாலி, அவனை சமாளிச்சிடுங்க. நான் போயிட்டு வரேன். கேர்ஃபுல்ண்ணா. லவ் யூண்ணா. பாய்ண்ணா. என் பையனுக்கு உங்க பேரை தான் நான் வைப்பேன். ஏய், என்ன நடிக்கிறீங்க 2 பேரும்? என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? தங்கச்சி வரலன்னு வச்சுக்க, இன்னைக்கு அவ்வளவுதான். நீங்க எங்க இருந்து கிளம்பவே முடியாது. என்ன பண்ணீங்களோ தெரியாதுடா. சொல்லு. ஏய் என்னடா அதெல்லாம்? தெய்வீக காதல்றாங்க. இது நாடா இப்படிலாம் பண்றாங்க? நீ உண்மையாக சோக்கர் தான் போல. ஏய், பிளான் பண்ணி தூக்கிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தங்கச்சி எங்கடா வச்சீங்க? என்னடா ஒழுங்கா உண்மையை சொல்றேங்கடா. அண்ணன் தான்டா போன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஏய் என்ன அவனுங்க என்ன உண்மையை சொன்னானுங்களா இல்லையா? இன்னும் இவனுங்க ஏதோ பெருசா ஏதோ பண்ணிட்டுறானுங்கண்ணா. பாப்பா வராது போல இதுண்ணா. ஏதோ பண்ணிட்டுறானுங்கண்ணா. என்னோ நடக்குதுண்ணா. இங்க எனக்கே ஒண்ணுமே புரியலண்ணா. தங்கச்சி வராம அவனுங்க அங்கிருந்து உசுரோட போக முடியாது.